ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1ல் இருக்க அவுட்புட் டிவைசஸ் பற்றியும் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றியும் பார்க்க போகிறோம். அவுட்புட் டிவைசஸில் ஃபஸ்ட்டு மானிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். மானிட்டர் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணப்படுற ஒரு அவுட்புட் டிவைஸ். இந்த மானிட்டர் இன்ஃபர்மேஷனை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது. அதாவது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம மானிட்டர் மூலமாக தான் பார்க்க முடியும். மானிட்டர் பார்க்க அப்படியே டிவி மாதிரியே தான் இருக்கும். பிக்சல்ஸ் அப்படின்ற பிக்சர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு பிக்சராக டிஸ்ப்ளே ஆகுது. இப்போது டிவி ஓடிட்டுருக்கப்போ நம்ம நல்லா பக்கத்தில் போய் பார்த்தோன்னா குட்டி குட்டி பாக்ஸாக தெரியும்ல, அதான் பிக்சல்ஸ். இமேஜஸ் ஆர் டெக்ஸ்ட்டை மானிட்டர் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் டிஸ்ப்ளே பண்ணும், மல்டிபிள் கலர்ஸ்லையும் டிஸ்ப்ளே பண்ணும். மோனோக்ரோம்னா சிங்கிள் கலர்னு அர்த்தம். மானிட்டர்லேயே மெனி டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா சிஆர்டி மானிட்டர், சிஆர்டினா கேத்தோட் ரே டியூப்னு அர்த்தம். அடுத்து எல்சிடி, எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்ப்ளே. நெக்ஸ்ட்டு எல்இடி, எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட்ஸ். இப்போ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே எல்இடி மானிட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விஜிஏ கார்டு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. விஜிஏனா வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்க்ரீனோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கீபோர்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கம்ப்யூட்டருக்கும் டிஸ்ப்ளே மானிட்டருக்கும் நடுவில் இன்டர்ஃபேஸாக செயல்படுது. முன்னாடிலாம் இந்த வீடியோ கார்டு ஒரு செப்பரேட் காம்போனண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் அது மதர் போர்டோடய சேர்ந்து வந்துடுது. March 1, 1973 ரிலீஸ் பண்ணப்பட்ட ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டமோட ஒரு பார்ட்டாக ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் இருந்துச்சு. இதோட மானிட்டர் முடியுது. நெக்ஸ்ட்டு பிளாட்டர் பற்றி பார்க்கலாம். இந்த பிளாட்டர்னால் ஒன்றுமே இல்லை, போஸ்டர், பேனர் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த டிவைஸ் பேர் தான் பிளாட்டர். இந்த இமேஜில் இருக்க டிவைஸ் தான் பிளாட்டர். பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அதை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற டிவைஸ் தான் பிரிண்டர். பிரிண்டர்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, இம்பேக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். இப்போ நம்ம இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இம்பேக்ட் பிரிண்டர் எப்படி வேலை செய்யும்னா, இந்த பிரிண்டரில் ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பி அதில் இருக்க ரிப்பன் மேலே படுறப்போ ஒவ்வொரு எழுத்தாக நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த ரிப்பனில் தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தேவையான இங்க் எல்லாமே இருக்கும். அந்த சின்ன பின் அந்த ரிப்பனில் போய் தட்டிட்டு வரப்போ ஒவ்வொரு எழுத்தாக பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்டர்ஸ் மெக்கானிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி ஒரே டைமில் நிறையா பிரிண்ட் எடுக்க உதவுது. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ், இது ரெண்டுமே இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட எக்ஸாம்பிள். இப்போது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் பற்றி பார்க்கலாம். இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பின்ஸ் ஆர் ஒயர்ஸை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. ஒவ்வொரு டாட்டும் டைனி மெட்டல் ராடால் உருவாக்கப்படுது. இதை ஒயர் ஆர் பின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டைனி எலக்ட்ரோ மேக்னெட் ஆர் சோலனாய்டோட பவரை யூஸ் பண்ணி டைரக்டாவோ இல்லை செட் ஆஃப் ஸ்மால் லீவர்ஸ் மூலமாகவோ செயல்படுது. இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஒரு நேரத்துக்கு ஒரு லைனை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். இந்த பிரிண்டர்ஸோட பிரிண்டிங் ஸ்பீட் 30 to 1550 சிபிஎஸ் வரைக்கும் வேறுபடும்னு சொல்கிறாங்க. சிபிஎஸ்னால் கேரக்டர் பர் செகண்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஃபிக்ஸ்டு பிரிண்ட் ஹெட்டை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு பக்க அளவிலான டாட்ஸை பிரிண்ட் பண்ணுது. இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் லைன்ஸ் ஆஃப் டாட்ஸை பிரிண்ட் பண்ணுறது மூலமாக லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை உருவாக்குது. இந்த லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் ஒரு நிமிஷத்துக்கு 1000 லைன்ஸ்க்கு மேலே பிரிண்ட் பண்ணும். இப்படி ஒரு நிமிஷத்துக்கே 1000 லைன்ஸ் பிரிண்ட் பண்ணுறனால இது 1 மணி நேரத்துக்கு thousands ஆஃப் பேஜஸை பிரிண்ட் பண்ணும். இந்த பிரிண்டர்லையும் மெக்கானிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருக்கனால கார்பன் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரே நேரத்தில் நிறையா பிரிண்ட் எடுக்க முடியும். இதோட இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் பார்த்தோம்ல, ஒரு சின்ன பின் அந்த ரிப்பனில் போய் தட்டிட்டு வரப்போ ஒவ்வொரு டெக்ஸ்டாக பிரிண்ட் ஆகும்ல, அந்த மெக்கானிசம் இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் இருக்காது. அதுக்கு பதிலாக இந்த பிரிண்டர்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆர் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட குவாலிட்டியும் ஸ்பீடும் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. லேசர் பிரிண்டர்ஸ், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ், இது ரெண்டுமே நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு லேசர் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இந்த லேசர் பிரிண்டர்ஸில் ஃபோட்டோ காப்பியர்ஸில் யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லேசர் பிரிண்டருக்குள்ளே ஒரு ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மில் லேசர் கதிர்கள் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போயிட்டு வரும்போது அது ஒரு பேட்டர்னை உருவாக்கும். இப்படி தான் லேசர் பிரிண்டர் பிரிண்ட் பண்ணுது. லேசர் பிரிண்டர்ஸ் நல்ல குவாலிட்டியான கிராஃபிக் இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும். லேசர் பிரிண்டரோட சிறப்பு அம்சமே அதோட ரெசல்யூஷன் தான். ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால் இப்போ நம்ம ஒரு இமேஜை பிரிண்ட் பண்ணால் அதோட குவாலிட்டி நல்லா தெளிவாக இருக்கும். ரெசல்யூஷன்னா டாட்ஸ் பர் இன்ச் அப்படின்னு அர்த்தம். இதை ஷார்ட்டாக டிபிஐன்னு சொல்லுவாங்க. ஒரு இன்ச்குள்ளே எத்தனை டாட்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ரெசல்யூஷன் அமையும். ஒரு இன்ச்குள்ளே டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த பிக்சரோட குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இதுவே நிறையா டாட்ஸ் இருந்தால் அந்த குவாலிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த லேசர் பிரிண்டரோட அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் வந்து அரவுண்ட் 1200 டிபிஐன்னு சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக இந்த லேசர் பிரிண்டர் ஒரு நிமிஷத்துக்கு 100 பேஜஸை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் மெஜெண்டா, எல்லோ, சயான் இங்க்ஸ் இருக்க கார்ட்ரிட்ஜை யூஸ் பண்ணி கலர் டோன்ஸை க்ரியேட் பண்ணுது. மோனோக்ரோம் அவுட்புட்க்கு பிளாக் கார்ட்ரிட்ஜை யூஸ் பண்ணுது. அதாவது கலர் இல்லாமல் நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுவோம்ல, அதுக்கு பிளாக் கார்ட்ரிட்ஜை யூஸ் பண்ணுது. அயானைஸ்டு இங்கை ஒரு பேப்பரில் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த பிரிண்டர்ஸ் ஒர்க் பண்ணுது. இந்த இங்க்ஜெட் பிரிண்டர்ஸோட பிரிண்ட் பண்ணுற ஸ்பீட் வந்து 1 to 20 pages per minute இருக்கும். இந்த பிரிண்டர் ஹீட்டிங் மூலமாக ஒரு பேப்பர் மேலே இங்கை பபிளாக தெளிக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுது. இந்த டெக்னாலஜி இல்லாமல் சம்டைம்ஸ் பைசோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுது. பைசோ எலக்ட்ரிசிட்டியில் டைனி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. இது எல்லாமே பிரிண்டருக்குள்ளே இங்கை ஜெட் ஸ்பீடில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கை அதிவேகமாக தெளிக்கிறதுக்காக இந்த பைசோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இங்க்ஜெட் பிரிண்டர் எவ்ரி சிங்கிள் செகண்ட்க்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸ் ஆஃப் இங்கை ஸ்ப்ரெட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதோட பிரிண்டர்ஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாய்ஸை அவுட்புட்டாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறது தான் ஸ்பீக்கர். இப்போது சிஸ்டமில் ஒரு சாங்கை நம்ம ப்ளே பண்ணுறோன்னா ஸ்பீக்கர் மூலமாக தான் அதை நம்மளால் கேட்க முடியும். ஸ்பீக்கர் இல்லாமல் எந்த ஒரு வாய்ஸையும் நம்மளால் கேட்கவே முடியாது. ஸ்பீக்கரோட ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது மூலமாக கம்ப்யூட்டரால் வாய்ஸ் அவுட்புட்டை ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர் அவுட்புட்டை பெரிய ஸ்க்ரீனில் நம்ம காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் கிளாஸஸ்லலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு வீடியோவையோ ஒரு ப்ரெசன்டேஷனையோ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுவாங்கள்ல, அதுக்கெலாம் ப்ரொஜெக்டர்ஸ் தான் யூஸ் ஆகுது. கிளாஸ் ரூம்ஸில் மட்டும் இல்லாமல் மீட்டிங் ஹால்ஸ்லலாம் கூட இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி தான் ப்ரெசன்டேஷன்ஸை டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இதோட அவுட்புட் டிவைசஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டரை வேலை செய்ய வைக்கிறதுக்கான அடிப்படையான சாஃப்ட்வேர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை ஷார்ட்டாக ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போது ரேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. நம்ம ஆல்ரெடி மெமரி யூனிட்டில் பார்த்துருக்கோம். ரேம்ன்றது ப்ரைமரி மெமரியோட எக்ஸாம்பிள். அதாவது நம்ம ஒரு வேர்ட் ஃபைலை எடிட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணாமல் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டோன்னா திரும்ப ஆன் பண்ணுறப்போ அந்த வேர்ட் ஃபைல் சிஸ்டமில் இருக்காது. இதை தான் இங்கே சொல்கிறாங்க, சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ரேமில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காதுன்னு. அதே நேரத்தில் ராமில் ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இதை போஸ்ட்னு சொல்கிறாங்க. போஸ்ட்னா என்னென்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா ரேம், கீபோர்டு இது எல்லாமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகியிருக்கா, அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணும். இந்த டிவைசஸ் அதாவது ரேம், கீபோர்டு இது எல்லாமே ப்ராப்பராக ரெடியாக இருந்தால் மட்டுமே பயாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பயாஸ்னால் என்னென்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இந்த ப்ராசஸை தான் பூட்டிங்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து ஓஎஸை ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஓஎஸ் வந்து லோட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுது. நம்ம சிஸ்டமில் என்ன ஓஎஸ் போட்டிருக்கோமோ அந்த ஓஎஸ் லோட் ஆகும். மோஸ்ட்லி விண்டோஸில் லினக்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. பூட்டிங் ப்ராசஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கோல்ட் பூட்டிங், செகண்ட் வார்ம் பூட்டிங். ஃபஸ்ட்டு கோல்ட் பூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அதாவது
நம்ம ஷட் டவுன் பண்ணிவிட்டு சிஸ்டமை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதை தான் கோல்ட் பூட்டிங் ஆர் ஹார்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே ராமில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணப்பட்டு பூட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ கோல்ட் பூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வார்ம் பூட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது தான் வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங்னு சொல்கிறோம். இந்த வார்ம் பூட்டிங்கில் சிஸ்டம் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகாததுனால எந்த ஒரு டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டமை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரேம் கீபோர்டு இதெல்லாமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு டெஸ்ட்டுமே ரீஸ்டார்ட் பண்ணுறப்போ நடக்காது. இந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா ப்ராப்பராக ஸ்டோர் ஆகாமல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால சிஸ்டம் டேமேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறது இல்லைனா ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. தவிர்க்க முடியாத நேரத்தில் மட்டும் ரீஸ்டார்ட் ஆர் ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட சாப்டர் 1 முடியுது. இந்த வீடியோவில் நம்ம அவுட்புட் டிவைசஸ் அண்ட் பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனோட சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். நான் சொல்லித்தரது உங்களுக்கு நல்லா புரிஞ்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.